வெல்கம் பேக் டு வெண்பா மீடியா டெக். நம்ம இந்த தொடர்ந்து வீடியோ பாட்டுக்கு வரோம். எதுனா மாயா யூஸ் இருக்கா, எப்படி மேக்ஸை வந்து எப்படி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் போடுறோம். நம்ம ரொம்ப டெப்த்தாக போடல, ஏன்னா நீங்கள் வந்து டெப்த்தாக பார்க்கணுன்னா மற்றபடி நீங்கள் வந்து மேக்ஸ் டுட்டோரியல் தனியாக இருக்கும், அதை போய் நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா அதில் வந்து இந்த மாடிஃபையர் பற்றி நிறையா கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையான மாடிஃபையர் என்னென்ன அதுன்னா நான் சொல்லிட்டேன். இன்னும் டெப்த்தாக வேணுன்னா மேக்ஸ் வீடியோஸ் மேக்ஸில் ஜம்ப் ஆன்வாங்க, அவங்களோட வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து மாயா இதில் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால மாயாவில் தான் நமக்கு அவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து இன்னொருத்தவங்க வீடியோவை போய் பார்த்துட்டு வந்து மறுபடியும் சொல்லிக் கொடுக்குறதுன்னா பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து தேவையில்லாத ஆணியை பிடுங்குற மாதிரி தான். நான் வந்து எப்படி ஒரு மாயா யூஸர் 3S மேக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கான ஒரு ஓவர் கொடுத்துருவேன். இதை வச்சு நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மெத்தடில் நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சொல்லிட்டு வரோம். இப்போ ஃபைனலாக யூவி எடிட்டரை மட்டும் பார்த்துடலாம். எல்லாமே பார்த்துட்டோம், அனிமேஷன் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டோம். யூவி எடிட்டர் பார்த்துட்டு அடுத்ததாக ஒரு வீடியோவில் எப்படி ஃபைனலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஆப்ஜெக்ட்ஸை இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதை நம்ம பார்த்துருவோம். ஓகே, யூவி எடிட்டர் நார்மலாக நீங்கள் வந்து மெட்டீரியல் எடிட்டரில் போய்ட்டு நம்ம டெக்ஸ்டர்லாம் அப்ளை பண்ணி வச்சிட்டோம். ஸோ யூவி எடிட்டர் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். யூவி எடிட்டருக்கு நமக்கு வேணும் அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து கன்வெர்ட் டு பாலியை மாற்றிக்கலாம். பார்த்துட்டு மாடிஃபையில் போய்ட்டு யூவி அப்படின்னு இது பண்ணிங்கன்னா அன்ராப் யூவிடபிள்யூன்னு ஒன்று இது இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாடிஃபையர் போட்டிங்கன்னா இதுக்கு மேலே வந்துடும். ஸோ இதில் போயிட்டீங்கன்னா ஓப்பன் யூவி எடிட்டர்னு இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஓப்பன் யூவி எடிட்டரை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூவி எடிட்டர் ஓப்பன் ஆயிடும். ஸோ இங்கே ஓப்பன் ஆகி யூவி எடிட்டரில் இந்த ஓப்பன் யூவி எடிட்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து டெக்ஸ்சர் மேப் இருக்கும். ஸோ இந்த மேப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வியூவரில் என்ன டெக்ஸ்சர் மேப்போ அது வந்து வியூ ஆகும். இல்லை உங்களுக்கு வந்து எனக்கு செக்கர் பேட்டர்னா வேணும்னா செக்கர் பேட்டர்னை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்கர் பேட்டர்ன் வேணுன்னா நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். மாயில் வந்து நம்ம அங்கே போய் உள்ளே போய் மாற்றுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் போய் மாற்றிக்கலாம். நம்ம மேப் வேணும் அப்படின்னா மேப்பை இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேப் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து எடிட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த ஃபேஸை மட்டும் எடிட் பண்ணணும்னா நீங்கள் இங்கே போய்ட்டு எடிட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இதை போய் எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சுக்கலாம். அதே மாதிரி மொத்தமாக வேணும் அப்படிங்கும்போது மொத்தமாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது எஃபெக்டிவாக நீங்கள் வந்து தனித்தனியாக செஞ்சு பாருங்கள், அப்போ யூஸ் ஆகும். அடுத்து வந்து அன்ராப் யூவியில் நார்மலாக இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ப்ரொஜெக்ஷன் போவோம்ல. ஸோ நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த ஃபேஸை வந்து நீங்கள் டைரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே போய்ட்டு இந்த ப்ரொஜெக்ஷனில் போய்ட்டு பிளெயின் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டு XY Z பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். Z பற்றி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கொடுத்துட்டு இப்போ வந்து யூவி எடிட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Z பேஸ் பண்ணி அது ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து அந்த இது கொடுப்போம் பார்த்தீங்களா, அன்ஃபோல்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரிலாக்ஸ் இது கொடுத்தீங்கன்னா அன்ஃபோல்டு இது எல்லாமே இங்கே இருக்கும். ஸ்டிச் ஆப்ஷன்ஸ் எப்படி நமக்கு வந்து ரெண்டு எட்ஜை வந்து நம்ம இது பண்ணோம்ல அது வந்து இந்த ஸ்டிச்சில் வந்து நம்ம பார்த்துக்குறோம். அதேமாதிரி பீல் வந்து எப்படி அன்ஃபோல்டு பண்ணுறது, ரிலாக்ஸ் பண்ணுறது, இது அன்ஃபோல்டு வந்து இங்கே பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டை வந்து ஃபீல் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இப்போ நார்மலாக வந்து ஃப்ளாட்டன் மேப்னு ஒன்று இருக்கும். இங்கே போய் மேப்னா ஃப்ளாட்டன் மேப்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா அது தனித்தனியாக வந்து மேட்ச் ஆகிரும். அதே மாதிரி இன்னொன்று டூலில் போயிட்டு பேக் யூவின்னு இருக்குது. ஸோ இது கொடுத்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரே யூவி செட்டில் நம்ம வந்து எப்படி நமக்கு வந்து ஒரே லே அவுட்டில் உட்காந்துருப்போம்ல. ஸோ யூவி லே அவுட் கொடுப்போம்ல அதுக்கு வந்து இந்த பேக் யூவி. ஸோ இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து யூவியில் வந்து பேக் ஆயிரும். ஸோ லே அவுட்டில் உள்ள மாதிரியே இதை வந்து நீங்கள் இது மாதிரி எஃபெக்டிவாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக யூவி எடிட்டர் போய்ட்டு இங்கே போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு
பேக் யூவி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூவி வந்து அங்கங்கே பேக் ஆயிரும். ஸோ நம்மளோட இது எப்படியோ அதே மாதிரி பேக் ஆயிரும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து நார்மலாக யூவி எடிட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. இதை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. இது எல்லாமே இப்படி தான் நம்ம வந்து யூவி எடிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து இந்த யூவி எடிட்டர் வந்து நான் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன், இது நாம் சப்போஸ் இது வந்து மாறி போயிடும், நம்மளுடைய டெலீட் ஆயிரும் அப்படின்னு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலாக இதை கொலாப்ஸ் பண்ணி விட்ருங்க. எடிட்டபிள் பாலி கொடுத்தோன்னா கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ இது நம்ம என்ன வச்சோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து யூவி எடிட்டர் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அதாவது யூவிடபிள்யூ மேப் போட்டு நம்ம யூவி எடிட்டர் யூஸ் பண்ணிக்குவோம். இதுதான் வந்து ஃபைனல் வீடியோவாக இருக்கும். இங்கே இந்த வீடியோவில் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம்.